நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக மனித உரிமை செயற்பாட்டாளர் எல்லோராலும் அறியப்பட்ட திரு சாவி கிருபாகரன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான இந்த சந்திப்பு அரங்கத்தை நேர்களுக்காக எடுத்து வருபவர் நமது அரசியல் ஆய்வாளர் மெல்பர்ன் நகரிலிருந்து ராஜ் அவர்கள். வணக்கம் திரு கிருபாகரன் அவர்களே. வணக்கம். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் வணக்கம். வணக்கம். தொடருங்கள் ராஜ். நன்றி. மீண்டும் சில காலங்களுக்கு பின்னர் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே பலவிதமான விடயங்களை இன்று ஆராய இருக்கின்றோம். முதலாவதாக பிரான்ஸை பற்றிய சிறு விடயங்களை உங்களிடம் தெரிந்து கொண்டு அதன் பின்னர் ஆரலாம் என்று நினைக்கிறேன். அண்மையிலே பிரான்சிலே உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றிருந்தது. அதிலே சில தமிழ் வேட்பாளரும் கூட போட்டியிட்டிருந்தார்கள். அதில் சில பேர் வெற்றியும் பெற்றிருந்தார்கள். இது சம்பந்தமாக ஒரு சிறிய குறிப்பு, போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றவர்களை பற்றி ஒருவர் உபமேயராகவும் தெரிவு செய்யப்பட்டதாக ஒரு பெண் அறிந்திருக்கின்றோம். ஒரு குறிப்பை தர முடியுமா? நல்லது ராஜ். இந்த தேர்தலில் கூடுதலான தமிழ் வேட்பாளர்கள் நின்றது இதுதான் முதல் தடவை. ஆனால் இது உங்களுக்கு தெரியும், இது பாராளுமன்ற தேர்தல் அல்ல, உள்ளூராட்சி தேர்தல். இதில் முதலாவது சுற்றை விட இரண்டாவது சுற்றில் முதல் இருந்த 100 சொச்ச பேர் இருக்கவில்லை. என்றாலும் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல இதில் ஒருவர், ஒரு இளம் யுவதி ஒருவர் உதவி மேயராக பாரிஸ் அல்ல, பாரிஸுக்கு வெளிப்புறத்தில் உதவி மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதே இடத்தில் சரியான இலக்கம் தெரியவில்லை, அதை சொல்வது சரியில்லை, தெரியாத இலக்கத்தை நியமனாக்கள் கவுன்சிலர் என்பார்கள், மாநகர சபை அங்கத்தவர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது பிரான்சில் உள்ள அரசியல் நிலைமைகளை பார்த்தோம் என்றால் இனவாத போவதற்கு முன்னர் அந்த உபமேயராக தெரிவு செய்யப்பட்டவர் இலங்கையை சார்ந்த பின்னணியை சார்ந்தவரா அல்லது இந்திய பின்னணியை சார்ந்தவரா, ஏதாவது சொல்ல முடியும்? நான் அறிந்த வரையில் இலங்கையை சார்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். உண்மையை சொன்னால் என்ன, நான் தேர்தல் அன்று வாக்களித்து விட்டு நான் பிரான்சில் இருக்கவில்லை. அதுக்காக தேர்தல் விடயங்களை பார்க்கவில்லை. நான் ஜெனீவாவில் நின்றிருந்தேன். ஆனால் இந்த முறை நியாயமான இளம் பிள்ளைகள், ஆண் பெண் இதில் சேர்ந்து தேர்தல் நின்றது ஒரு பெருமைக்குரிய விடயம் மட்டுமல்ல, இது ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஏனென்றால் பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, கனடா போன்று ஐரோப்பிய நாடுகளில் இப்படியானதில் பங்கு கொள்வதும் பெரிதாக வருவதும் மிக மிக குறைவு. ஆனாடியால் பிரான்சில் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. முன்பும் இருந்தது, இனி தொடரும் என்ன நம்புகின்றேன். அந்த பிரான்சுடைய அரசியலை பற்றி தொடங்குகின்றீர்கள். நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். அதாவது இப்பொழுது வலதுசாரிகளின் கை ஓங்குவதாக தெரிகின்றது. முக்கியமாக தலைவர் மரீன் லே பென் அவருடைய கட்சி கணிசமான வெற்றிகளை பெற்றுள்ளதாக தெரிகின்றது. நீங்கள் குறிப்பிடுங்கள், உங்களுடைய பிரான்சினுடைய தற்போதைய அரசியல் நிலைமை எப்படி இருக்கின்றது? இந்த நிலைமை, உண்மையை சொல்லுகின்றேன், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுடைய கை ஓங்கிக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கூடுதலாக வந்துவிட்டது. ஆனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் இதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது. என்னவென்றால் அந்த கட்சி, வலதுசாரி கட்சி, தீவிர வலதுசாரி கட்சி கடந்த 3 தடவை அவர்கள் 2வது சுற்றுக்கு வந்து விட்டார்கள். இங்கு பிரான்சில் ஜனாதிபதி தேர்தல் எல்லா தேர்தலிலும் 2 சுற்று நடக்கும். ஜனாதிபதி தேர்தலிலோ எந்த தேர்தலிலோ ஒரு வேட்பாளர் 50% மேல் எடுத்திருந்தால் அவர் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு விடுவார். அப்ப ஜனாதிபதி தேர்தலில் இவர்கள் 3 தடவை 2வது சுற்றுக்கு வந்த இடத்தில் அவர்கள் படுதோல்வி அடைந்தார்கள். அது ஒரு நன்மை. ஆனால் இப்பொழுது பிரான்சில் உள்ள ஏக்கம், நான் சொல்வது ஏக்கம் என்பது மத்திய கட்சிகள், பொதுவாக தீவிர வலதுசாரிக்கு எதிரானவர்களுடைய ஏக்கம் என்னவென்றால், அடுத்த வருடம் நடக்கும் ஜனாதிபதி தேர்தலில் 1வது சுற்றிலேயே அந்த கட்சி 50க்கு மேல் எடுத்தால் அதே வென்றுவிடும். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் எப்படியாக முடியும் என்பதை சொல்ல முடியாது. ஜனாதிபதி தேர்தலில் பல சிக்கல்கள், பல விடயங்கள், முக்கியமாக இதற்கும் பலிக்கடாவாகிறது வெளிநாட்டவர்களுடைய காரணத்தை சொல்லித்தான் அந்த கட்சி நன்றாக வளர்ந்திருக்கின்றது. ஆகையால் நாங்கள் பொறுத்திருந்துதான் அடுத்த தேர்தலை பார்க்க வேண்டும். இப்படியான நிலைமைகள் இன்றும் இந்த முறையை மட்டுமல்ல, கடந்த காலங்களிலும் இருந்து வந்தது, இப்பொழுது தீவிரமாக வளர்ந்து விட்டது. இருந்து பார்ப்போம். இதே போல இத்தாலி, ஹங்கேரியிலும் இதே நிலைமைகள் இருக்கின்றது. அங்கு அவர்கள் வென்று
ஆட்சிக்கு வந்தும் அங்கு ஒன்றும் அவர்கள் செய்ய முடியவில்லை. இருந்து பார்ப்போம். ஆம். நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ஏக்கத்தை தான் நானும் கேட்க இருந்தேன். அதாவது அடுத்த முறை ஒருவேளை அந்த வலதுசாரி கட்சி, அது மறையலூப்பனுடைய கட்சி வெற்றி பெற்றால் ஜனாதிபதி தேர்தலிலே, தமிழர்களுடைய அந்த அகதிகளுடைய நிலைமை அல்லது தற்பொழுது அங்கே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த விதமான கடுமையான அ அ நடவடிக்கைகள் எடுக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. உண்மையை கூறினால் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இங்கு உங்களுக்கு தெரியும் பிரான்ஸை சொல்வார்கள் அகதிகளுடைய அகதிகளுக்குரிய நிலம் என்று. இங்குதான் அகதிகளை வரவேற்பார்கள். ஆனால் காலப்போக்கில் இப்பொழுது ஏற்கனவே அந்த கட்சி அறிவித்து விட்டது, எதிர்காலத்தில் இங்கு எந்த அகதியும் வர முடியாது. அரசியல் அகதி வர முடியாது. ஆகையால் இந்த கட்சி வந்தால் முதல் வேலையாக புதிதாக வரும் அகதிகளை நிறுத்துவார்கள். ஏற்கனவே இங்க உள்ள அகதிகளை என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை. அமெரிக்காவில் ட்ரம்ப் செய்தது போல பிளேனில் போட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பி விடுவார்களோ, அல்லது இங்கு மற்ற கட்சிகள் இங்கு உங்களுக்கு தெரியும் சமூக நிறுவனங்கள் இருக்கின்றது. அவர்கள் எத்தனையோ தடவை ஆப்பிரிக்கர்களை நாட்டுக்கு கடத்தியவர்களை திரும்பி அங்கே இருந்து அழைத்தவர்கள். முன்பு ஒரு பிளேனிலே 120 ஐரோப்பிய மன்னிக்கவும் ஆப்பிரிக்க இனத்தவர்கள் ஒரு தேவாலயத்தில் இருந்தவர்களை இரவோடு இரவாக ஒரு பிளேனில் போட்டு அனுப்பிவிட்டார். ஆனால் அந்த சமூக நிறுவனங்களுடைய போராட்டத்தினால் அவர் அத்தனை பேரும் திரும்பி வந்தார்கள். அதுபோல நாங்கள் அகதி விடயம் ஏற்கனவே இங்கு இருக்கிற விதத்தில் என்ன நடக்கும் என்பதை விட இனிமேல் அந்த கட்சி வந்தால் இங்கு அகதிகள் வருவது நிச்சயமாக கடினமாக அல்ல, வரவே முடியாது யார். இந்த நிலைமை உருவாகும். இதை விட வேறு வேறு கிரிமினல் குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு என்ன நடக்கும்? இங்கு ஏக்கம் என்னவென்றால், அமெரிக்காவில் ட்ரம்ப் என்னத்தை செய்தாரோ அதை இங்கு செய்வார்களா என்ற ஒரு ஏக்கம் இருக்கின்றது. இப்படியான வலதுசாரிகளை மக்கள் அ ஆதிக்க தொடங்கியதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் சொல்ல முடியுமா? நாங்கள் தினமும் பார்க்கின்றோம். போக்குவரத்தில், பொது போக்குவரத்து, சில காரியங்களில், சில வீதிகளில் நடக்கும் தொல்லைகள், அம் வழிமறிப்பு, பொக்கெட் பறிப்பது, மற்றது இங்குள்ள இந்த நாட்டு பிரஜைகளையே அவமதித்து செய்யப்படும் வேலைகள். இது யாவும் செய்வது ஒரே சொல்லில் சொல்வதானால் கூடுதலாக வெளிநாட்டவர்கள். அதற்காக இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்பதும் பொய். அதுவும் நடக்கின்றது. ஆனால் எல்லாம் வெளிநாட்டவர்கள். இந்த காலத்தில் பாரிஸுக்கு வரும் வெளிநாட்டவர்கள் முதல் இயங்குவது பிட்பாக்கெட். மிச்சம் மோசமான நிலைமை பிரான்சில். பிட்பாக்கெட். அவர்கள் வந்தவர்கள் முழுத்தையும் இழந்த காட்சிகளை நாங்கள் பாரிஸ் மெட்ரோக்கள், ட்ரெயின்களில் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக வீடுகள் உடைக்கப்படுகின்றது, களவுகள் போகின்றது. இது எல்லாம் உண்மையில் ஆராய்ந்தால் நிச்சயமாக அது பிரெஞ்சு மக்களால் செய்யப்படும் வேலைகள் அல்ல. இந்த பிரெஞ்சு மக்கள் சொல்வார்கள் 70க்கு முன்பு இந்த நாடு நிம்மதியாக இருந்தது. அகதிகளின் வருகை கூட, வெளிநாட்டவர்களின் வருகை கூட, அவர்கள் அதை சொல்வது நிச்சயமாக கல்விமான்களையோ புத்திஜீவிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் டிஐஜி சுந்தரலிங்கம் இங்கே இன்டர்போல்ல இருந்தார். அவரை போன்ற ஆட்களை பற்றி அவர்கள் கதைக்கவில்லை. அவர்கள் கதைப்பது யார் என்று உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். ஆகையால் இந்த தொல்லைகளால் தான் இந்த கட்சி வளர்ந்தது மட்டுமல்ல, இந்த தொல்லைகளால் தான் இங்கு அத்துடன் கிரிமினல் குற்றங்கள், பல கிரிமினல் வேலைகள் செய்திருக்கின்றார்கள். போக்குவரத்தில் டிக்கெட்டே வாங்காமல் செல்லுகின்றார்கள். போதை வஸ்துகள் கடத்துகின்றார்கள். இதுகளால் தான் இந்த நாட்டில் இந்த பிரச்சனைகள் உருவாகியுள்ளது. சரி. அப்படியானால் அடுத்தபடியாக இப்பொழுது நடைபெறுகின்ற ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தத்திலே உங்களுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் எவ்வகையான ஒரு முடிவை எடுத்திருக்க வேண்டும் என்று உங்களுடைய அபிப்பிராயம்? உங்கள் யாவருக்கும் தெரியாத ஒரு உண்மை, நான் தெஹ்ரானில் 3 வருடம் வேலை செய்தவர். ஷாவினுடைய காலத்தில் பெரிய பத்திரிகை நிறுவனம் எட்டலாட் என்று சொல்வார்கள். அங்கு டெஹ்ரான் ஜேர்னல் தி டெஹ்ரான். ஜேர்னல் தி டெஹ்ரான் என்றது பிரெஞ்சு. அங்கு உள்ள பிரிண்டிங் வேலையெல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட். அப்பொழுது நான் அங்கு போன வேளையில், அப்பொழுது நான் இந்த வயதல்ல, 40 வருடங்களுக்கு முந்தின கதை. அங்கு நான் 3 வருடமாக அங்கு பணிபுரிந்தவன். ஈரானில் நடந்த சமய புரட்சியை நேரில் கண்டவன். அங்கு உண்மையில் அந்த புரட்சி ஆயுதம் இல்லாமல் தான் நடைபெற்றது. மக்களில் 90% மக்கள் அந்த புரட்சியை ஆதரித்தார்கள். இப்படியாக நடந்தது. அந்த மக்கள் உண்மை அருமையான மக்கள்.
ஈரானிய மக்கள் பண்பு, விருந்துபசாரம் இதுகளில் அருமையான மக்கள். ஆனால் அந்த புரட்சி நடக்கும் பொழுது அவர்களுக்கு இருந்த ஆதரவு ஈரானில் தற்பொழுது அவர்களுக்கு இல்லை. அதுக்காக நான் சொல்லவில்லை சைபராக போய்விட்டது என்று. நாங்கள் இப்பொழுது அங்கு நடக்கும் ஊர்வலங்களை கவனித்தால் இப்பொழுது நடக்கும் புரட்சியோ அரசாங்கத்துக்கு எதிரானதையும் பார்க்கும் பொழுது அரசாங்கம் வைக்கும் ஊர்வலத்தில் ஜனங்கள் கூடுதலாக இருப்பதை காண்கின்றோம். இப்பொழுது புரட்சியை வெற்றியாக நடக்கின்றது என்று சொல்வதை விட இதை நடத்துபவர்கள் யார்? முன்னாள் அரசனுடைய ஆட்கள், ஷா. ஏனென்றால் அந்த காலத்தில் இந்த சமய தலைவருடைய ஆட்சியை கொண்ட இடதுசாரிகள் இப்பொழுது ஷாவினுடைய மகனை ஆதரிக்கவில்லை. இதுதான் உண்மை. அதே இடத்தில் இந்த இஸ்லாமிய தலைவருடைய ஆட்சியையும் ஆதரிக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஐநாவில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள், கூட்டங்களை பார்த்திருக்கின்றோம் இந்த அரசு செய்யும் அநியாயங்களை, தற்பொழுது உள்ள அரசு. அதற்காக அந்த ஈரான் ஒரு மோசமான நாடு, அந்த மக்கள் மோசமான இருக்கின்றார்கள் என்று சொல்வது தவறு. அவர்கள் பண்பானவர்கள், அருமையானவர்கள். உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். அங்குள்ள கடைகள், மரக்கறி கடைகள், நான் சொல்வது சிறு கடைகள். அங்கு ஒருவர் அந்த வியாபாரி சாப்பிட்டு கொண்டிருந்தால் அங்கு யாராவது சாமான் வாங்க போனால் அவர்கள் அன்புடன் பெஃபார்மின் என்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்னென்றால் வந்து எங்களுடன் உணவு உண்ணுங்கள். எந்த நாட்டில் எந்த மக்களிடம் இந்த பாரம்பரியம் இருக்கின்றது? அப்படியாக பல விடயங்கள் கதைக்கலாம். ஆனால் இந்த இப்பொழுது நடக்கும் யுத்தத்தினால் ஈரானிய மக்கள் மட்டுமல்ல, கல்ஃப் சமுதாயமே பெரிய பிரச்சனையில் மாட்டியுள்ளது. இதனுடைய விவரங்கள் எங்க போய் முடிய போகுது, எப்படியாக முடிய போகுது என்பது இப்பொழுது சொல்வது கடுமை. ஏனென்றால் இஸ்ரேல் ஈரான் முடிந்தது என்று சொல்லுகின்றார்கள், அமெரிக்கா ஈரான் முடிந்தது என்று சொல்லுகின்றார்கள். அதே இடத்தில் ஈரானியர்கள் இவர்களை வாருங்கள் தொடர்ந்து சண்டை செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள். ஈரானியர்கள் ரெண்டு விஷயத்துக்கும் வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள் ஊடகங்களில். நாங்கள் உங்களிடம் பேச்சுவார்த்தை கேட்கவும் இல்லை, யுத்தத்தை நிறுத்த சொல்லவும் இல்லை, நடத்துங்கள். ஆனால் அங்கு அழிவுகள் இருக்கின்றது. இஸ்ரேலிலும் அழிவுகள் இருக்கின்றது. கல்ஃப் ஒவ்வொரு நாட்டிலையும் அழிவுகள் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் 27ஆம் தேதி ஐநா மனித உரிமை சபையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அது என்னன்னு கேட்டா, ஈரான் கல்ஃப் உள்ள 8 நாடுகளை மிகவும் மோசமாக நடத்துவதாக ஒரு கூட்டம், அவர்களுக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன். அப்பொழுது அங்கு என்ன கதைக்கின்றார்கள் என்றால், ஈரான் இஸ்ரேலுக்கு அடிப்பது மட்டுமல்ல, அராபிய நாடுகள், உங்களுக்கு தெரியும் ஈரானுக்கும் அவர்களுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஈரான் பாசி மொழியை கதைப்பவர்கள், அராபிய மக்கள் அராபிய மொழியை கதைப்பவர்கள். இவர்கள் அவர்களுடைய வழிபடும் விதங்களும் வித்தியாசம். அவர்கள் ஷியா முஸ்லிம்கள், இவர்கள் சுனி முஸ்லிம்கள். அதே இப்படியாக பல வேறுபாடுகள் இருக்கின்றது. ஈரானில் ஒரு விடயத்தை கதைத்து ஒரு கஷ்டமான வேலை செய்வதென்றால் அல்லாஹ் என்று சொல்ல மாட்டார்கள், அலி என்றுதான் சொல்வார்கள். ஆகையால் அவர்கள் பல விதங்களில் அவருடைய பழக்க வழக்கங்களில் வித்தியாசம் இருக்கின்றது. இதனால் அவர்கள் வேறுபட்ட காரணத்தினால் அவர்களும் அமெரிக்காவினுடைய தளம் என்ற பெயரில் கல்ஃப் நாடுகளை மோசமாக அடித்து நொறுக்கின்றார்கள். நீங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீங்கள், இப்போ ஒரு 15 வருடங்களுக்கு முன்னர் ஈரானிலிருந்து மெக்காவுக்கு போன 300 ஈரானியர்கள் அங்கு அந்த மெக்காவில் நின்று புரட்சி செய்து 35 பேரோ என்னவோ அங்கு அந்த நெருக்கத்தில் மரணமானார்கள். என்ன ஈரானியருடைய கதை என்னென்றால், மெக்கா எங்களுக்குரியது. இப்படியாக பல விடயங்களை பேசிக்கொண்டு போகலாம். ஈரானினுடைய விடயத்தை நாங்கள் இப்பொழுது அவசரப்பட்டு முடிவெடுப்பது கடினம், இருந்துதான் பார்க்க வேண்டும். அதற்காக அந்த மக்கள் படும் கஷ்டத்துக்காக நாங்கள் நிச்சயமாக அனுதாபப்பட வேண்டும். ஏனென்றால் எந்த மக்களும் போரை விரும்பி, இரத்த கலரியை விரும்பி, கொலையை விரும்பியவர்கள் அல்ல. ஆனால் அண்மையில் ஒரு பாட்டு வந்தது, என்னென்றால் போரை தொடுப்பது யாரோ அதன் அழிவை பெறுவது யாரோ. ஆகையால் நாங்கள் இருந்து பார்ப்போம் ஈரானுடைய நிலைமைகள் எங்கு போய் எப்படியாக முடிய போகின்றது. அடுத்ததாக நீங்கள் சற்று முன்னர் சொல்லியிருந்தீர்கள், நீங்கள் சில நாட்களுக்கு முன்னர் மனித உரிமை பேரவையிலே அங்குள்ள இடம்பெற்ற கூட்டங்கள் சம்பந்தமாக சென்றிருந்தீர்கள் என்று. இலங்கை சம்பந்தமாக எந்த விடயங்களாவது பேசப்பட்டதா அல்லது எவ்விதமான பேச்சுவார்த்தைகள் அங்கே நடைபெற்றதா என்பதை அறிய முடியுமா? இலங்கை விடயமாக உங்களுக்கு தெரியும், கோச்சர்ஸ் என்பார்கள், பிரித்தானியா, மெசிடோனியா, அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அதே இடத்தில் ஐரோப்பிய யூனியனும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது.
இதுவே உண்மையிலேயே ஒரு பெரிய ஐரோப்பிய யூனியன் இவர்களுடைய அறிக்கைகள் பெரிய தாக்கத்தை கொண்டு வரக்கூடியதாக இல்லாவிட்டாலும், உண்மையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், கடந்த செப்டம்பர் மாதம் கொண்டு வரப்பட்ட மனித உரிமை அந்த தீர்மானம் என்பது, ஸ்ரீலங்காவுக்கு எதிரான கொண்டு வந்த தீர்மானம் என்பது, அங்கு 2 விடயங்களைத்தான் இதாக சொல்லியிருந்தது. மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம், அதாவது 63வது கூட்டத்தொடரில் அங்கு அவர் ஒரு எழுத்து மூலமான ஒரு அறிக்கையை வெளியிடுவார். அடுத்த செப்டம்பர், ஜூனும் இல்லை. இப்ப நடப்பது அறந்தது 63வது கூட்டத்தொடர். அதன் பின்னர் பிறகு திரும்ப 2027ஆம் ஆண்டு 66வது கூட்டத்தொடரில் தான் அடுத்தது வாய்மூல அறிக்கை, அவருடைய காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட் என்பார்கள். அத்துடன் விவாதங்கள் நடைபெறும். ஆகையால் மனித உரிமை சபையில் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு அமைய ஸ்ரீலங்காவுக்கு தாராளமான நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஜெனீவாவில் தூதுவர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இப்போ ஒரு பழைய தூதுவர் போய், அவர் ஆஸ்திரேலியாவில் தூதுவராக இருந்து பெரிய குழப்படிகள் செய்த பெண்மணி, அவர் தான் ஜெனீவாவில் இருந்தவர். அங்க தனக்கு வீட்டில் வேலை செய்த ஆட்களுக்கே சம்பளம் கொடுக்காமல் கோர்ட்டில் போய் பிரச்சனைப்பட்டவர். அவர் தான் ஜெனீவாவில் 3 வருடமாக இருந்தவர். இப்பொழுது வேறு ஒருவர், ஒரு ஆண் வந்திருக்கின்றார். அவர் இப்பொழுதுதான் தொடங்கியுள்ளார். ஆனால் அவருடைய அறிக்கைகள் பல விஷயங்களுக்கு கீழ் அவர்கள் உரையாற்றியிருந்தார்கள். அவருடைய கதைகளை கேட்டால் இவர்கள் மாத்திரம் இதை செய்யவில்லை, பழைய அரசுகளும். நாங்கள் இன்று தமிழுள்ள மக்கள் ஜெனீவாவில் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு போக துவங்கினார்களோ அன்றிலிருந்து அதே அறிக்கை தான், டேட்டை தான் மாற்றுகின்றார்கள். எல்லாம் அருமையாகத்தான் அங்கு நடக்கின்றது. ஆனால் அவர்கள் பொதுப்பட பேசும் அறிக்கைகளை நீங்கள் பார்த்தீர்களானால், அவர்கள் பெலரூஸுக்கு வக்காலத்து வாங்குகின்றார்கள், மோல்டீவ்ஸுக்கு வக்காலத்து வாங்குகின்றார்கள், சவுத் சூடானுக்கு வாங்குகின்றார்கள். நான் சொல்றது அங்கே உங்களுக்கு தெரியும், யூபிஆர், யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ வந்து சில நாடுகளுக்கு வரும். அவர்களுக்காக வக்காலத்து வாங்கும் வேலை தான் நடக்கின்றது. அதே இடத்தில் ஒரு இடத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், தாங்கள் தனிய ஒரு சீனாவைத்தான் ஆதரிப்போம். உங்களுக்கு தெரியும், சீனாவுடைய தற்போதைய பிரச்சனை பரந்த சீனா. தைவான் தங்களுடையது, அது தங்களுடைய சீனா. ஸ்ரீலங்கா வெளிப்படையாக சொல்லிவிட்டது, நாங்கள் ஒரு சீனாவைத்தான் ஆதரிப்போம், அதுதான் உண்மையான சீனா என்று. அது இந்த கூட்டத்தொடரில் யாவரும் கேட்கக்கூடியது வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை விட அங்காங்கே சில கூட்டங்கள் நடைபெற்றது. சில அரசியல் சார்பற்ற நிறுவனங்கள் ஸ்ரீலங்கா விடயத்தில் உரையாற்றியது. ஆனால் அம்னஸ்டி, ஹியூமன் ரைட்ஸ் வாட்சோ, ஐசிஜியோ ஒரு சர்வதேச அரசியல் சார்பற்ற உரையாற்றவில்லை. ஆனால் இங்கு 2 விடயங்களை நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன். கடந்த 25ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய கூட்டமும் எங்களுடைய விடயத்தை பார்ப்பது இல்லை மனித உரிமை சபையில். ஏனென்றால் சொலிடாரிட்டி, நாங்கள் மற்றவருடைய கூட்டங்களுக்கு சென்றால் தான் அவர்களும் எங்கண்ட கூட்டத்துக்கு வருவார்கள், மற்றவர்களை ஆதரித்தால் தான் அவர்களும் ஆதரிப்பார். அப்பொழுது 25ஆம் தேதி காலை சிந்தி மக்கள், உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானில் 2 சர்ச்சைகள் பெரிதாக நடைபெறுகின்றது. ஒன்று பல்டிஸ்தான், மற்றது சிந்தி மக்கள் ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார்கள். அங்கு நான் மட்டுமல்ல, வேறு தமிழாக்களும் வந்திருந்தார்கள். அங்கு நடந்த ஒரு விசித்திரமான விடயம் என்னவென்றால், சீனாவினுடைய பிரதிநிதி, அவர்கள் வரலாம், கேட்கலாம், விரும்பினால் பேசலாம். கடைசி நேரத்தில் தங்களுடைய சைனா போட்டை தூக்கி காட்டினால் அவர்களுக்கு உரையாற்ற அனுமதி கொடுக்க வேண்டும். அவர்கள் அனுமதி கொடுத்த இடத்தில் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சிந்தி மக்களை மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை, இந்த வசனம் தான் பாவித்தார்கள், எத்தனிக் மைனாரிட்டி, அதாவது சிறுபான்மை, என்னவோ இனச்சிறுபான்மையினரை நாங்கள் உலகத்தில் எங்கும் ஆதரிக்கின்றோம். அதாவது சைனாவில் உள்ள உங்களுக்கு தெரியும், அது பிரிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு மக்கள், அவர்களையும் ஆதரிக்கின்றோம் என்றார்கள். நல்ல சந்தர்ப்பம். கேள்வி நேரம் வந்தாப்போல் நான் கையை உயர்த்தி, அவர்கள் சிந்தி மக்களை எமக்கு நீண்ட காலமாக தெரியுமா, அவர்களுடன் நாங்கள் நட்பாக வேலை செய்வார்கள், அவர்களுக்கு நட்பை தெரிவித்து விட்டு நான் சைனாவிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது, கேட்கப் போகின்றேன் என்றேன். கேளுங்கள் என்றார். என்னென்றால்,
நீங்கள் இன சிறுபான்மை மக்களை உலகத்தில் எங்கும் ஆதரிப்பவர்கள் என்று உண்மையாக இருந்தால், நீங்கள் தமிழீழ மக்கள், அதாவது தமிழ் மக்களுக்கு இப்படியான துரோகத்தை நீங்கள் 2009 அல்ல 2007, 8, 9 செய்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் பெருந்தொகையான ஆயுதங்களை கொடுத்து, எமது மக்களை அழித்து, நீங்கள் இங்கு இதை பற்றி கதைப்பது விசித்திரமாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு இன சிறுபான்மை மக்களை, ஒரு மக்களை ஆதரிக்கின்றீர்களா, எல்லாரையும் ஆதரிக்கின்றீர்களா என்று. அதுக்கிடையில் கூட்டம் முடிந்து விட்டது. அவர்கள் ஒழும்பி போய்விட்டார்கள். என்னவென்றால், இதுதான் மனித உரிமை சபையில் நடக்கும் விடயங்கள். செய்வதொன்று, கதைப்பதொன்று. இன்று ஸ்ரீலங்காவில் நடப்பது என்ன? இந்த அரசாங்கம் என்ன முந்தியிருந்த அரசாங்கங்களை விட ஒரு தேன்மழை பொழிகின்றதா? இப்ப உள்ள அரசாங்கத்தினுடைய திறமை என்னவென்றால், அருமையாக கதைக்கின்றார்கள். அந்த மாதிரி மூன்றின மக்கள் நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், உங்களோட பிராந்தியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். பிராந்தியத்தில் செய்யாத குழப்படி இல்லை. அதுபோலதான் மனித உரிமை சபையிலும் பேசுவதொன்று. ஸ்ரீலங்காவுடைய அறிக்கைகள் நீங்கள் விரும்பினால் எல்லாம் அனுப்பி வைக்கலாம். பார்த்தீர்கள் என்றால் புதுமையாக இருக்கின்றது. பலஸ்தீனிய மக்களுக்காண்டி பேசினார்கள். பலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை என்றைக்கு அங்கீகரிக்கப்படுதோ அன்றைக்கு தானே பலஸ்தீனிய மக்களுடைய பிரச்சனை தீரும் என்று சொல்லுகின்றார்கள் இந்த கூட்டத்தில். அப்பொழுது அங்கே என்ன நடக்கின்றது என்றால், ஸ்ரீலங்காவில் நடந்த போராட்டம் எங்கேயோ போய் அது சிறுபான்மையின மக்களுடைய போராட்டமா வந்து மானசமயம் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே சுயநிர்ணய பற்றி கதைக்கின்றார்கள். இங்குதான் சிக்கல்கள் இருக்கின்றது. பார்ப்போம், தொடர்ந்து கதைப்போம். சரி. அடுத்ததாக நாங்கள் இலங்கையினுடைய அரசியல் நிலைமை பற்றி சிறிது ஆரம்பமானால், முதலாவதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் தேசிய அரசியலை பற்றி பார்க்கும் பொழுது இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கமானது ஒரு விதமான அன்பு மழை பொழிவது போல தமிழ் மக்கள் மீது சில வார்த்தை பிரயோகங்களை வைத்து சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள முற்படுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஒன்றும் அப்படி செய்வதாக தெரியவில்லை என்ற விதமான ஒரு கருத்துப்பட எழுதுகள். இது என்னத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கருத்தை நீங்கள் சொல்வதற்காக சொல்லப்பட்டது கூற முடியுமா? நல்லது. நாங்கள் இதை கொஞ்சம் காலம் பிந்தி போய் பார்த்தால், நாங்கள் ஆயுத போராட்டம் தொடங்கியதிலிருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னும் எத்தனையோ அநியாயங்கள், தொல்லைகள் வடக்கு கிழக்கு வாழ் தமிழீழ மக்களுக்கு நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் ஜே.ஆர். ஜெயவர்தனா என்ற காலத்திலிருந்து இன்று மட்டும் பார்த்தோம் என்றால், அவர்கள் கதையில் தான் எல்லாத்தையும் தமிழருக்கு செய்கின்றார்களே ஒழிய செயலில் செய்தது எதுவும் கிடையாது. இன்றைக்கு பாருங்கள், தந்தை செல்வாவின் காலத்தில் இருந்து இன்று மட்டும் கதைச்சு கொண்டு வந்து இன்றைக்கு அவர்கள் வடக்கு கிழக்கண்டு கதைப்பதையே நிறுத்தி விட்டார்கள். வடக்கு என்ற கட்டத்தில் தான் நிற்கின்றது. வடக்கு அதுவும் கொஞ்ச காலத்தால் யாழ் உடாநாடு என்ற கட்டத்துக்கு வரும். பிறகு அதுவும் இல்லாமல் போகும். என்னென்றால் இதெல்லாம் புதுமை அல்ல. நாங்கள் இதெல்லாம் யுத்தம் நடந்து கடுமையாக நடக்கும் பொழுதே நாங்கள் சொல்லி இருந்தோம். இந்த யுத்தத்தால் ஒரு தீர்வோ அல்லது இந்த கட்டத்தில் ஒரு பேச்சுவார்த்தையால் ஒரு தீர்வோ வராத கட்டத்தில் நிச்சயமாக தமிழ் மக்கள் அங்கு அழிக்கப்படுவார்கள். அப்பொழுதே சொல்லியிருந்தோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகின்றேன். இன்று பாருங்கள், வடக்கு கிழக்கென்றது வடக்காக போய்விட்டது. காணிகள் எதுவும் விடுபடவில்லை. கொடுக்கப்படுற நிலமெல்லாம் ஒரு கொஞ்சம், கதைப்பதெல்லாம் பெரிது. புத்த கோயில்கள் எங்கும் வந்து விட்டது. இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றது. தொல்பொருள் ஆராய்ச்சி என்று சொல்லி வடக்கு கிழக்கில் தான் தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்கின்றது. இவர்களால் முடியுமானால் தெற்கில் போய் செய்யட்டுக்கும். கதிராமன், திசைமாறா, மாத்தரை, காளி, அங்காளி பக்கம் செய்தால் எத்தனை தமிழருடைய தொல்பொருள்களை பார்ப்பார்கள், எத்தனை சைவ சமயத்தினுடைய விடயங்களை பார்ப்பார்கள். அதுகளை இவர்கள் செய்வதில்லை. இங்கு புல்தரை என்று சொல்லி அரசகாணியாக்கின்றார்கள். இப்படியாக இங்கு கதையில் தான் செல்லுகின்றது ஒழிய, அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விடத்தை சொல்லுகின்றேன். இந்த அரசாங்கம் செய்வது உண்மையில் அதுக்காண்டு நான் முன்பு இருந்த அரசாங்கங்களுக்கு வக்காலத்து வாங்க வரவில்லை. இந்த அரசாங்கத்தினுடைய மந்திரி சபைகள் இருக்கின்றது, மினிஸ்ட்ரிஸ் எத்தனையோ இருக்கின்றது. நீங்கள் போய் அங்கு பாருங்கள், அந்த மினிஸ்ட்ரி வெப்சைட்டில் எத்தனை தமிழர்கள் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலையும் இருக்கின்றார்கள் என்று. மருந்துக்கு கூட இல்லை. வெளிநாட்டு அமைச்சில் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். மற்ற அமைச்சர் எல்லாம் ஒரே சிங்களவர்கள், 2 முஸ்லிம்கள். அடுத்ததாக மந்திரி சபையை வந்து பாருங்கள்.
வடக்கு கிழக்கிலிருந்து யாராவதுக்கு ஏதாலும் பதவி கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? மலைநாட்டில் உள்ளவர் கடற்தொழில் அமைச்சர். அவர் தேயிலையை பற்றி தெரிஞ்சவர்கள், மேல்நாட்டை பற்றி தெரிஞ்சவர்கள் வந்து இங்க கடற்தொழில் அமைச்சர் பார்க்கின்றார். அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் ஏன் கொண்டு வந்தது என்றால், வடக்கு கிழக்கு தமிழனுக்கு எதுவும் கொடுக்கப்படாது என்பதில் இந்த அரசாங்கம் நீண்ட காலமாக திட்டம் போட்டு செயற்படுகின்றது. அதற்கு 1000 உதாரணங்கள் இருக்கின்றது. அதை நான் வரிசைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் இந்த அரசாங்கம் செய்யும் அநியாயம் முந்தைய அரசாங்கத்தை விட எதுவும் வித்தியாசம் இல்லை. ஆனால் இவர்கள் செய்யும் சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த 2014 என்னவோ அதில் நடந்த தேவாலயங்கள் தாக்கப்பட்ட ஈஸ்டர் பொம்மிங்கை இப்பொழுது புதுப்பித்து விசாரணைகள் நடத்துகின்றார்கள். இது அங்கு உள்ள கத்தோலிக்க மக்களை திருப்திப்படுத்துகின்றது. அதே இடத்தில் முந்தைய அரசாங்கத்தில் இருந்த சில பேருடைய அவருடைய ஊழல்கள் அவற்றை எடுத்து பார்க்கின்றார்கள், அலசி ஆராய்கின்றார்கள். இதுகள் வெளிநாட்டுக்கு அவர்கள் கரப்ஷன் அதை பார்க்கின்றார்கள், சில சில உரிமைகளை பார்க்கின்றார்கள், சில நீதியை பார்க்கின்றார்கள். இந்த போர்வையில் இன்று பாருங்கள், சென்ற வருடம் சொன்னார்கள் இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று. மாகாண சபை தேர்தலை பற்றி யாராவது கதைக்கின்றார்களா? அங்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? இப்ப பெட்ரோல் ஒரு ஷார்ட்டாக போய்விட்டது. அவர்கள் அதை பற்றி சொல்லவும் இல்லை, அதை பற்றி அவர்கள் கதைக்கவும் மாட்டார்கள். ஜேவிபி யுத்த காலத்தில் யுத்தத்தை ஆதரித்தது, யுத்தத்துக்கு ஆக்களை சேர்த்து கொடுத்தது, வடக்கு கிழக்கை பிரித்தது, இப்படியாக பல வேலை செய்தவர்களிடம் சும்மா ஒரு சில யாழ்ப்பாண மக்கள் ஏமாற்றப்பட்டார்களோ ஏமாறினார்களோ தெரியும். அவர்கள் காலப்போக்கில் இதுதான் அவர்கள் பார்க்கும் வேலைகளும் என்னவென்றால், முந்தி டக்ளஸுக்கு வாக்களிப்பார்கள், அங்கையனுக்கு வாக்களிப்பார்கள், பிறகு மகேஸ்வரி அவருக்கு வாக்களிப்பார்கள். இப்படியாக வாக்களித்துக் கொண்டவர்கள் இந்த முறை ஒரு அடியாக ஜேவிபிக்கு வாக்களித்து விட்டார்கள். இது உலக பரப்பில் பெரிய பரப்புரை நடக்கின்றது. சிங்களவரால் யாழ் மலைகூடா அதுதான் தமிழருடைய முதுகெலும்பு. அங்கிருந்தே எமக்கு ஆதரவு. அங்கு ஆதரவு வந்தவர் அந்த 3 பேரும் என்ன செய்கின்றார்கள்? அங்கு என்னத்தை பற்றி பேசுகின்றார்கள்? ஒன்றுமே பேச முடியாது. இதுவரையில் அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினரும் வடக்கு கிழக்கில் உள்ள எந்த கஷ்டத்தை பற்றி அங்கு உரையாற்றி இருக்கின்றார்கள்? கதைக்கவே முடியாது. அந்த ராமலிங்கம் இடக்கிட மற்ற ஆக்கினர் அங்க எல்லாமே எதாலும் கதைப்பார் தண்டவாட்டில். அவற்ற கதையெல்லாம் அங்க செல்லாது. அவர்கள் தங்களுக்கு கண்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த ஜேவிபி என்பது எங்களுக்கு புதுமையானது அல்ல. முந்தைய இவர்களுடைய திட்டம் தமிழர் இல்லையென்றது. ரோண விஜயா அவர்களுடைய இறப்புடன் அந்த கட்சியினுடைய அரசியல் போக்குகள் எல்லாம் மாறிவிட்டது. ஆகையால் நாங்கள் இருந்து பொதுவாக பார்க்க ஒன்றும் இந்த அரசாங்கம் எதையும் தரும் என்று எந்த தமிழன் நம்பினாலும் அவர்களைப் போல ஒரு மடியர்கள் இருக்க மாட்டார்கள். சரி. நீங்கள் சொன்ன விடயங்களிலே சில கேள்விகள் இருக்கின்றன. அதாவது வடகிழக்கைச் சேர்ந்த எந்த ஒரு உறுப்பினரும் அமைச்சராக நீங்கள் நியமிக்கப்படவில்லை என்று சொல்கின்றீர்கள். ஆனால் அவர்களைப் பொறுத்தவரைக்கும் தங்களுடைய கட்சியிலே, அது முக்கியமாக ஜேவிபி கட்சியிலே உள்ள ஒரு சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் முக்கியமான பதவிகளை வழங்கியிருப்பதாக சொல்லியிருந்தார்கள். அதே போலத்தான் முஸ்லிம்களுக்கும் அமைச்சரவையிலே பதவிகள் வழங்கப்படவில்லை. எனவே அது ஒரு நியாயமான ஒரு கிரைட்டீரியாவாக கொள்ள முடியாது. அது அவர்கள் முதலே திட்டமிட்டது. நான் தெரியாம கேட்கின்றேன். ஒரு ஒற்றுமையை பற்றி கதைக்கும் அரசாங்கம் தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நினைக்கிறவர்களுக்கு தங்களுடைய சிரேஷ்ட அங்கத்தவர்களுக்கு தான் பதவி கொடுக்க வேணுமா, அல்லது பல்லின மக்களை சேர்ந்த அந்த மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய பதவி கொடுப்பதா முக்கியம்? இதை பற்றி பல விடயங்கள் நாங்கள் அவர்களுக்கு எழுதியுள்ளோம், கதைத்துள்ளோம், சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லியுள்ளோம். ஆகையால் இதொரு சாட்டுப்போக்கு. என்னென்றால் தமிழர் எங்களுடைய கட்சியில் பெரும்பான்மையாக இருக்கவில்லை, ஆனால் பதவி கொடுக்கலாம். நான் தெரியாம கேட்கின்றேன். இந்த டக்ளஸ் தேவானந்தா இந்த கட்சியில் அங்கத்தவராக இருந்தார், கருணா இருந்தவர் எஸ்எல்எப்பியில. டக்ளஸ் தேவானந்தா யூஎன்பியிலும் அமைச்சர், எஸ்எல்எப்பியிலும் அமைச்சர், அவர்கள் சேர்ந்த கூட்டணியிலும் அமைச்சர். அது அந்த கட்சிகள் செய்த வேலை. ஏன் அவருடைய அங்கத்துவம் இல்லை, தமிழர் உதர பிரதிபலிப்பதற்காக. அவர் என்ன செய்தார், என்ன செய்யவில்லை என்றது அடுத்த கேள்வி. ஆகையால் இதெல்லாம் ஒரு சாட்டுப்போக்கு. நீங்கள் சொல்வது சரி, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் சொல்லுகின்றார்கள் தமது கட்சியில் நீண்ட காலம் இருப்பவர்களுக்கு தான் மந்திரி பதவி என்று. அது உண்மை. அடுத்தபடியாக என்ன ஒரு இடத்தை சொல்லியிருந்தீர்கள், அதாவது
ஆம், புத்த சாசனம் அமைச்சினூடாக பல நடவடிக்கைகள், தொல்பொருள் அமைச்சினூடாக பல நடவடிக்கைகள். ஆனால் அவர்களைப் பொறுத்தவரைக்கும் அவருடன் கேட்கும் பொழுது ஏற்கனவே தொடங்கப்பட்ட நடவடிக்கைகள் மட்டும்தான் தொடர்கின்றனே தவிர, புதிசாக எந்த ஒரு நடவடிக்கையும் இப்படியான ஆக்கிரமிப்புகளுக்கு இடம் கொடுப்பதாக நாங்கள் அமைக்கவில்லை, அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் புதுக்க முந்தி துவங்கினதுண்டா அவர்கள் ராஜபக்ஷ ஆக்கள் சிறிசேன ஆக்கள் செய்தது சரி, அவர்கள் செய்ததை நாங்கள் தொடருகின்றோம். இதுதானே உண்மை. அப்படியானால் நீங்கள் பல விடயங்கள் மற்ற அரசாங்கங்கள் செய்யாததை செய்திருக்கிறீர்கள் தானே. உதாரணத்துக்கு நாங்கள் எங்களுடைய நீதிபதி இளஞ்செழியனை எடுப்போம். அவரை மட்டம் தட்டி அவரை வீட்டை சரியான ஒரு நாள் அவகாசத்துடன் வீட்டை அனுப்பினீங்கள். நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய விசாரணைக்கு வச்சிருக்கும் சாணி அபேசகரா மறியலுக்கு போய் பென்ஷனும் எடுத்து வீட்டில் இருந்தவர் இன்றைக்கு என்ன செய்கின்றார்? அப்ப அவரை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு நியாயம் இருக்கின்றால் எங்களுடைய நீதிபதி இளஞ்செழியனுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனை கொடுத்து அங்கால் அவர் வேலை செய்வதற்கு கொடுக்க முடியவில்லை. அவ்வளவு மோசமான துவசம் நிறைந்ததுதான் இந்த ஜேவிபி. சாணி அபேசகரா எப்படியாக பதவிக்கு வந்தார்? அவருடைய பதவி, அவருடைய ஆற்றல், அதை நான் மட்டும் தட்டவில்லை. சாணி அபேசகரா முன்னிய அரசாங்கங்களால் மறியலுக்கு போனவர். அதை விட வந்து பென்ஷன் எடுத்து அவர் ஒன்றுமே வேண்டாம் வீட்டில் இருந்தவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்து அவரை கொண்டு பதவியில் வச்சு இன்று உண்மையில் நல்ல ஒரு திறமான வழக்கறிஞர் இருந்தால் அவர்கள் வழக்காடி இதை பிடித்து வைத்தவர்கள் அளவரையும் பலிதி எடுப்பார். ஏனென்றால் சாணி அபேசகரா இப்படியான இந்த கட்டத்தில் அவரால் உருவாக்கப்படும் விசாரணைகளோ அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்களோ உண்மையில் செல்லாது. இதுதான் உண்மை. அவர் ஒப்பந்தத்தில் வேலை செய்கின்றார். ஏன் இளஞ்செழியனுக்கு என்ன குறை இருந்தது? நீதிபதி இளஞ்செழியனுக்கு என்ன குறை இருந்தது? அவர்கள் என்னத்துக்காக அவரை வழியினை அனுப்பினார்கள், அவர் ஏன் ஓரம் கட்டினார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதை வரிசைப்படுத்த வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆகையால் நாங்கள் இந்த அரசாங்கம் மீண்டும் சொல்லுகின்றேன், யாழ் மக்கள் எதற்கு ஏமாந்தார்களோ தெரியவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அதை நாங்கள் வரிசைப்படுத்தலாம். அரசியல் ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள், நான் அரசியல்வாதிகள் என்று சொல்வது இல்லை, தேர்தல்வாதிகளில் மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. அனுராக் திசநாயகா பாசஊரில் நின்று எல்லாரையும் விடுவோம், காணியை தருவோம், அது இதண்டு கத்தினார், வந்தார்கள். ஆனால் இன்று இந்த அரசாங்கம் முந்தி இருந்த அரசாங்கத்தை விட சில விஷயங்களில் மோசமாக செய்கின்றது என்பதுதான் உண்மை ஒழிய, ஆனால் இவர்கிட்ட இருந்து ஒரு இஞ்சி அங்குலமோ ஒரு அரசியல் தீர்வோ வராது. இன்றைக்கு மாநசபை தேர்தலை பாருங்கள். இந்தியா வாயை மூடிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவால் ஒன்றும் கலைக்கவே முடியாது. ஏன் கலைத்து முடிஞ்சால் சீனாவுடன் போயிடும். ஆனால் கிருபாகரன், இந்த விடயத்தில் நீங்கள் ஷானி அபேசகர் அவரை பற்றி சொன்னீர்கள். அவர் முன்னைய அரசாங்கங்களால் திட்டமிடப்பட்டு பழிவாங்கப்பட்டு அவர்களுடைய ஆதரவாளருக்கு எதிரான விசாரணைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக பலவந்தமாக ஓய்வூதியம் அல்ல சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட ஒருவர் என்று தானே பதிவுகள் எல்லாம் தெரிவிக்கின்றன. நீங்கள் சொல்வது சரி. நான் அதில் மாற்ற கருத்து சொல்லவில்லை. அதே இடத்தில் அவர் ஒரு திறமையான புலனாய்வாளர். அந்த திறமையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும், அவர் முன்பு முன்னெடுத்த இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவரை மீளவும் பதவிக்கு கொண்டு வருகின்றார். ஒரு ஜனாதிபதியினால் ஒரு பதவி கொடுக்கப்படுகின்ற போது அந்த பதவி எப்படி சட்ட ரீதியற்றதாக இருக்கும், அல்லது அவர் செய்கிற விசாரணைகள் சட்ட ரீதியற்றதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையில் முதலாவது விடயம், அவர் சரியோ புலியோ மறியலுக்கு போவதற்கு அவருக்கு குற்றங்கள் இருந்திருக்கின்றது. ஆனால் அந்த குற்றங்களிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இல்லையா? இல்லை, அவர் மறியலுக்கு இருந்தார். அது எனக்கு தெரியாமல் நான் கதைக்க முடியாம மன்னிக்க வேணும். அது நீங்க சொல்வது சரியா இருக்கலாம். அடுத்தபடியாக அவர் இழப்பாரியவர். நான் இங்கே ஒரு 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 கம்பாரிசன் தான் செய்கின்றேனே ஒழிய, உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா மத்திய வங்கியின் ஆளுநர் ஆக முன்னைய அரசாங்கங்களில் இருந்த ஒருவரைத்தான் இப்போது இந்த அரசாங்கமும் தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்க காலத்தில் இருந்தவரைத்தான் தொடர்ச்சியாக வைத்திருக்கு. அதாவது நாட்டுக்கு எது தேவையோ அதை அவர்கள்
தொடர்ச்சியாக பேணுகிறார்கள் நாட்டு நலனுக்காக என்று சொல்லுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. அதேபோல நீங்கள் சொன்னீர்கள் காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்று. ஆனால் யாழ்ப்பாணத்தில் நோ நான் அறிந்த நோ நோ வரைக்கும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. பல விடுவிக்கப்பட்டு காணிகள் சத்தம் மூடாமல் சந்தடி இல்லாமல் உதாரணமாக கட்கோளத்தில் இருந்த இராணுவ முகாம் போன்ற முகாம்கள் எல்லாம் இந்த ஒரு சத்தடியும் இல்லாமல் மூடப்பட்டிருக்கு. அதே போல் தென்மராட்சியில் ஒரு இடத்தில் அவ்வாறு நடந்திருக்கிறது. சில இடங்களில் சில காணிகள் இராணுவ முகாமுக்கு பக்கத்தில் இருந்த தனியார் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. காக்கேசன்துறை பகுதியிலே பல காணிகள் தொடர்ச்சியாக விடுவிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் பலாலியிலே ஜனாதிபதி நடந்து சென்ற அந்த இடத்தில் இருந்த பல இடங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் சில விஷயங்களை அவர்கள் சாதகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அந்த விடயங்களை ஏன் நேர்மறையாக பார்க்காமல் எதிர்மறையாகவே சிந்திக்கிறோம்? நோ நீங்கள் சொல்வது சரி. நீங்க சொன்னது எதிலையும் நான் பிழை காணவில்லை. ம். அவர்கள் சில இராணுவ முகாம்களை மூடியிருக்கிறார்கள் என்பதும் உண்மை. காணி துண்டாக விடவில்லை என்று நான் ஒரு நாளும் சொல்லவில்லை, விட்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் 70 வருடங்களாக அரசியல் தீர்வில்லாமல் இவ்வளவு போராட்டத்தை நடத்தி இவ்வளவு மக்களையும் இழந்து காணாமல் போகிற என்ற கட்டத்தில் இருக்கும் எமக்கு வடக்கு கிழக்கென்றதையே நீங்கள் துண்டாக மாற்றியது மாத்திரமல்ல, இதுவரையில் அந்த மக்கள் உருப்படியாக வாழ்வதற்கு என்ன செய்திருக்கின்றீர்கள்? இதான் உதாரணமாக நாங்கள் பல அஹ், நேர்காணல்களை அண்மை காலமாக செய்து வருகிறோம். வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி தொடர்பான ஒரு முதலீட்டு மகாநாடு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அங்கு பல முதலீட்டாளர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் உருவாக்குவது, இந்த ரெட் டேப் முறைகளை மாற்றுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் தற்போது செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக வடக்கிலிருந்து ஜிடிபியை அதிகரித்து எப்படி உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பான பல முதலீட்டு திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுப்பதாகவும் எல்லாம் சொல்லுகிறார்கள். பல விஷயங்கள் செய்யப்படுகிறது. அதற்கு இந்தியாவினுடைய அனுசரணையும் முழுமையாக கிடைத்திருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். சாதகமாக பல விஷயங்கள் நடப்பதாக பலரும் நம்புகிறார்கள். இதை நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு கிளிப் பேச்சு போல அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்று ஒரு 2 வருட காலத்தில் பதவியேற்ற ஒரு அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது என்பது ஒருதலைபட்சமாக இருக்கவில்லை. நிச்சயமாக இது ஒரு தலைப்பட்சமான விடயம் அல்ல. ம். இவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் யாழ் வளைகுடாவுக்கு வந்த அனுரா அந்த மக்களுக்கு என்னத்தை சொன்னார்? அதில் என்னத்தை செய்திருக்கின்றார்? இன்றைக்கு 3 எம்பிக்கள் அங்கிருந்து தெரிவாகி இன்று என்ன நடக்கின்றது? அந்த எம்பிக்களால் என்ன பேசப்படுகின்றது அந்த பாராளுமன்றத்தில்? பலர் பலதற்காகின்றார்கள். மக்களுக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. இந்த 3 பேரும் உருப்படியாக தமிழ் மக்களுக்குள்ள எந்த பிரச்சனையை வாய் திறந்து காய்ச்சிருக்கின்றார்கள். இது என்னத்துக்கு சொல்லுகின்றேன் என்றால், இதே கட்டத்தில் தான் மத்திய அரசாங்கம் சந்திரிகா வந்த பொழுது இப்பொழுது நீங்கள் சொன்னபடியும் தான் நடைபெற்றது. அந்த சந்திரிகாவினுடைய அரசாங்கத்தை யாரும் குறை சொல்லப்படாது. அந்த பெண் நிச்சயமாக ஏதாலும் செய்வாண்டு. அவ எத்தனையோ விடங்களுக்கு இன்றைக்கு யாழ் வளைகுடாவில் மோசமாக போதை வசதி இருப்பதற்கே சந்திரிகா தான் காரணம். அவருடைய மாமனர் ரத்வத்தை தான் இந்த ஆமிக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுங்கோ, அங்க உள்ள மக்களுடைய போராட்டம் நினைவுகளை முறியடிக்க வேண்டும் என்று செய்தவர்கள். அந்த கட்டத்தில் தான் இன்று அனுராவினுடைய ஆட்சியும் போய்கொண்டிருக்கின்றது. இன்று பாருங்கள், நான் நிச்சயமாக உங்களுக்கு அந்த அறிக்கைகளை அனுப்புவேன். அந்த அறிக்கைகளில் மனித உரிமை சபையில் கொடுக்கும் அறிக்கைகள், வாசிக்கும் அவர்கள் சொல்லும் பேச்சுக்கள் எடுத்து பாருங்கள். அதில் எது உருப்படியாக வடக்கு கிழக்கில் நடந்திருக்கிறது, தமிழ் மக்களுக்கு நடந்திருக்கிறது. நிச்சயமாக நீங்க சொன்னது நான் இல்லையே மறக்கவில்லை. அடுத்தபடியாக ஒன்றை சொல்லுகின்றேன். இறுதியாக இந்த வசனத்தை சொல்ல வேண்டும். தமிழ் 70 வருஷமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கு டெவலப்மெண்ட் முக்கியம் அல்ல. அவர்களுக்கு தேவை முதல் அரசியல் உரிமை. டெவலப்மெண்ட் என்பது மாட்டை வண்டிலுக்கு பின்னுக்கு காட்டுவதற்கு சரி, ஓடாது. மாட்டை முன்னுக்கு காட்டுவதானால் அரசியல் தீர்வு தேவை. அரசியல் தீர்வு இல்லாதனால் தான் இன்று இந்த வடக்கு கிழக்கு இப்படி இவ்வளவு அழிஞ்சதும், மக்கள் இப்படி போனதும், இவ்வளவு போராட்டங்கள் நடந்ததும். ஆகையால் அந்த மக்களுக்கு அரசியல் தீர்வு தான் முக்கியம் என்பது உலகறிந்த உண்மை. ஜெனீவாவில் மனித உரிமை சபை ஆரம்பத்தில் இருந்தே 13ஆம் திருத்த சட்டத்தை கொடுங்கள், அது சரியோ புலியோ, அது கூடாதோ நல்லதோ என்றதை
அது மக்கள் முடிவு செய்வார்கள். அங்கு தேர்தல்வாதிகளுடைய அதனுடைய அவர்களுடைய கருத்துக்களால் தான் நாங்கள் இன்று இந்த நிலைமைக்கு இறங்கி வந்துட்டோம். இன்றைக்கு 16 வருடங்களில் ம். இன்னொன்று சொல்லுகின்றேன் சத்யபாலன். இது இவ்வளவுக்கும் நிலைமைக்கும் நீங்கள் சொன்னது அவ்வளவும் சரியே. அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை. எமது தமிழ் தேர்தல்வாதிகள். இதை மாத்திரம் நான் ஒத்துக்கொள்வேன். ஏனென்றால் அவர்கள் தமது பெருமைக்கும் தமது இதுக்கும் தான் செய்கின்றார்கள். இதே போல மனித உரிமை சபையிலும் வேலை செய்யும் சிலர் விஐபிஸும் இருக்கிறார் தமிழாக்கள். அவர்களும் இதைத்தான் செய்கின்றார்கள். தங்களுடைய பெருமைக்கும் தமக்கும் தான் ஏதாவது செய்கின்றார்கள் ஒழிய அந்த இந்த எமது இன மக்களுக்கு என்றொன்றும் செய்யவில்லை. இதுதான் உண்மை. இன்று பாருங்கள், இன்று இந்த 16 வருடத்தில் நீங்கள் சொன்னீங்கள் நாங்கள் அவர்களை எப்படியாக பார்க்கப்படாது. பார்ப்பதற்கான காரணங்கள் முன்னிய அரசுகள். சந்திரிகாவுடைய அரசாங்கம் மாத்திரம் இல்ல, ஜிஆர், அதுக்கு முதல் ஸ்ரீமா 1972 கொண்டு வரப்பட்ட அரசியல் யாப்பு. தமிழ் மக்கள் இடதுசாரிகளுக்கு வாக்களித்தவர்கள், கம்யூனிஸ்ட் சமசமாஜ கட்சியில் இணைந்திருந்தவர்கள். அவர்களும் அந்த காலத்தில் அவர்கள் சிரேஷ்ட உறுப்பினர்களாக இருந்தவர்கள். கடைசியா அந்த ஜாப்பில் என்ன வந்தது? அந்த ஜாப் யார் செய்தார்கள்? கொல்லுநாடு சில்வா இடதுசாரி. இவர்கள் செய்துதான் இன்றைக்கு இந்த ஜாப்பில் வந்தது, குறைச்சது. இன்றைக்கு இன்னும் போகுகின்றது. ஆகையால் சத்யபாலன், நான் இந்த அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக இவர்கள் மோசமானவர்கள் என்று சொல்வதை விட இவர்கள் முன்னிய அரசாங்கங்கள் செய்வதைத்தான் என்றும் செய்கின்றார். அங்கு ஒன்றும் விசேடமாக செய்யவில்லை. அரசியல் உரிமையில் துண்டாக்கரை இல்லை இவர்களுக்கு. இன்னும் பௌத்த பிக்குகளை ஏவி விட்டுட்டு விடியங்கள் பார்க்கின்றார்கள். இதுதான் உண்மை. நீங்கள் சொல்வது சரி. உங்களுடைய கருத்தை நான் மறுதளிக்க வரவில்லை. இல்லை, அப்படியாக இல்லை. சில விஷயங்களை நாங்கள் என்னவென்று சொன்னால், நீண்ட காலமாக சிங்கள அரசுகள் செய்த விடயங்களையே தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் செய்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் எல்லோரும் முன்வைக்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் ஒரு என்ன சொல்வது, ஒரு 2 வருடங்கள் கூட இல்லாத ஒரு ஆட்சி முறை ஒன்றை வைத்துக்கொண்டு, அதே சமயம் மிக பெரிய சவால்களையும், பொருளாதார சவால்கள், புயல் போன்ற விஷயங்கள், இப்போது பெட்ரோலிய சவால்கள் போன்றவற்றை முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தொடர்பாக மிக அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடாது என்ற நிலைமையில் கூட அவர்கள் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். அதே சமயம் கடந்த தேர்தலிலே அவர்களுக்கு தமிழ் மக்கள் பெருவாரியாக வாக்களித்த ஒரு சூழ்நிலையில் தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை தாங்கள் பெற்ற அரசாங்கம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு அரசாங்கத்திற்கு இன்னமும் வாய்ப்பு கொடுக்குவதற்கான கால அவகாசம் இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா அல்லது இல்லை என்று கருதுகிறீர்களா? நல்ல கேள்வி. நான் இதற்கு சிறிசேனாவை நல்ல உதாரணமாக எடுப்பேன். சிறிசேனா ராஜபக்சவை வென்று பதவிக்கு வந்தது முழுக்க தமிழருடைய வாக்குதான். அதை அவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் கூறுவார். எனக்கு வாக்களித்து என்னை பதவிக்கு கொண்டவர்களுக்கு நாங்கள் ஏதாவது உரிமை கொடுக்க வேண்டும். செய்தாரா? அங்கு எந்த விதமான இன்னும் ரணிலை வச்சு இந்த தமிழர் கூட்டமைப்பில் உள்ள சில அறிவாளிகளை பைமூண்டில் என்ன ஏதோ புதிய யாப்புன்னு அந்த ரணில் கெட்டித்தனத்தால் அந்த பைமூண்டையே கொடுக்காமல் நல்லாட்சி அரசாங்கத்தில் புதிய யாப்பு, அதாவது அதுதான் இன்றைக்குமே ஏதோ சண்டை பிடிச்சு எக்கிய ராஜ்யம், இன்னொரு ராஜ்யம், இதான் முக்கியம். எக்கிய ராஜ்யம் இதுவும் அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கின்றோம். இப்போ இந்த எக்கிய ராஜ்யத்தில் சென்னை இருக்குது. இவர் ஒருத்தருக்கு 2 பேருக்கும் நல்லா சிங்களம் தெரியும், 2 பேரும் கொழும்பு அரசியல்வாதிகள். அப்ப அதில் வச்சு இன்றைக்கும் இழுபட்டு கொண்டிருக்கணும். இதே முக்கியம். நான் ஒன்று சொல்லுகின்றேன். இன்றைக்கு இந்தியாவை பாருங்கள். இந்தியா தமிழர்களுக்காக இந்த அனுரா அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு என்ன கழிச்சிருக்கு? நான் 2 தடவை இந்தியாவினுடைய முக்கிய பிரதிநிதிகளை மனித உரிமை சபையில் பெரிய கூட்டங்களில் கேட்டிருக்கின்றேன். 13ஆம் திருத்தம் என்ன மாதிரி முற்று முழுதாக 13 ஸ்ரீலங்கா செய்ய வேண்டும். இது வார்த்தை. என்ன செய்கின்றார்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடப்பது என்ன? தமிழ்நாட்டில் நடப்பது 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாக தங்களுடைய அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ் கட்சிகள் பிடிவாதம் பிடிக்கும் போது எப்படி இந்திய அரசாங்கமோ மத்திய அரசாங்க இலங்கை அரசாங்கமோ அதை செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? இது ஒரு தீர்வே அல்ல,
ஆனால் ஒரு அடிப்படையாக வைத்துக்கொள்ளலாம் அல்லது ஒரு தொடக்கமாக வைத்துக்கொள்ளலாம் என்றுதான் இன்றும் தமிழ் கட்சிகள் சொல்லுகிறார்களே தவிர, அதை ஒரு தீர்வாக ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் முழுமையாக முன்வரவில்லையே! நீங்க சொன்னது சரி. உண்மை. ம். இன்றைக்கு அதாவது இந்தியா போன்ற ஒரு பிராந்திய வல்லரசு சொல்லுகிறது, இதை நீங்கள் தீர்வாக ஏற்றுக்கொண்டு இதிலிருந்து முன்னேறுங்கள் என்றால், அதை கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தேர்தல் அரசியல் தானே எமது தமிழ் கட்சிகள் செய்கிறார். உண்மை, உண்மை. நீங்க சொன்னது சரி. இப்ப பாருங்கள், ஆரம்பத்திலிருந்து பயமுண்டு இந்தியாவ பற்றி மோசமாக கதைத்தவர்கள் கடைசியா இந்தியாவுக்கு போனார்கள். அங்க நின்று என்னத்த கதைத்தார்கள்? இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பற்றி கதைத்தார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தால் இது வந்தது என்பதையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனபடியால் நீங்கள் சொல்வது சரி. எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறது. இந்த 16 வருடமாக இப்படி போவதற்கு ஒரு காரணம். இந்த வடக்கு கிழக்கை வடிவாக சிறிசேனாவினுடைய ஆட்சியில், ரணிலினுடைய ஆட்சியில் நிச்சயமாக வடக்கு இந்த பயமுண்டை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கலாம். அது செய்யாம விட்டவர்களுடன் தான் நாங்கள் கேட்கணும் ஏன் செய்யவில்லை என்று. இன்று இன்றைக்கு சிறிசேனா போய் இவ்வளவு காலத்துக்குள் என்ன நடந்திருக்கு? அங்கே நாளுக்கு நாள் நாங்கள் இப்படியாகவே பார்த்து குதர்க்க அரசியல், ம். தேர்தல்வாதிகள் பார்ப்பது குதர்க்க அரசியல். அவர்கள்னால் நாங்கள் எங்களுடைய மக்களும் அழிந்து, எங்களுடைய நிலங்களும் அழிந்து, எல்லாம் நாளுக்கு நாள் அழிந்து போய் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் பாருங்கள், பத்திரிகையை தூக்கினா என்ன, இன்டர்நெட்டை பார்த்தா என்ன, அவர்களுக்குள் பிரச்சனை. அவர்கள் ஒற்றுமைப்பட மாட்டார்கள். என்னவோ ம். ராஜ் தொடருவோம். தொடருங்கள். சரி, சத்யபாலன், நாங்கள் ஒரு ஒரு இடைவெளி எடுத்துக்கொண்டு 2ஆம் பகுதிக்கு செல்லலாம் நினைக்கிறேன். நன்றி, நன்றி ராஜ். ஆம், நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு ச.வி. கிருபாகரன் கலந்து சிறப்பிக்கும் சதுரங்கம் நிகழ்ச்சி.